அனி உங்களுக்கு ரொம்ப பர்சனலி அட்டாச்சா நீங்க அவர் மேல? ஏன்னா நிறைய போஸ்டர்ஸ்ல உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அனி மேல இருக்கு அப்படின்னு. இஸ் a வெரி நீங்க ஒருத்தர் அந்த லெவல்ல இருக்கிற ஒருத்தர் அப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர். ஸோ அதனால தான் ஐ ஹேவ் சோ மச் ரெஸ்பெக்ட், லவ் அண்ட் அட்மிரேஷன். அவரோட மியூசிக்கால என்ன பயங்கரமா அஃபெக்ட் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ஜஸ்ட் த வே ஹி இஸ்ல, அவர் பிஹேவியர்னால நான் வந்துட்டு பயங்கரமா வியந்திருக்கேன். ஏன்னா ஏன்னா எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் எல்லாருமே சொல்லுவாங்க ஹவு ஹம்பிள் ஆஃப் அ பர்சன் இஸ் அப்படின்னு. ஸோ என்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதமே பயங்கரமா அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். லைக் சர்ப்ரைஸ்னா என்ன சொல்றது, லைக் யூ திங்க் ஓகே ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். பட் தென் அவர் வந்து என்ன பாராட்ட கூட விட மாட்டார். அவர் அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் ஆனால் சூப்பராக இருந்தது அப்படின்னா சுமார் அந்த மாதிரி தான் இருப்பார் அவர். ஸோ ஆடியன்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் ஈடாகாதுன்னா அவர் வந்து சைலண்டாக அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அவருக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. ஸோ இஸ் a கிரேட் பர்சன். எனக்கு அதனால தான் அவர் வந்து அவ்வளோ தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.